கஜ பூஜைக்கு பின் 1 மாத காலத்திற்கு பிறகு நடைபயிற்சி மேற்கொண்ட கோவில் யானை தெய்வானை. முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகின்றது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தாக்கி உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் 11 நாட்களுக்கு பிறகு தெய்வானை யானை குளிப்பாட்டி நவதானிய உணவுகள் வழங்கி பாகன் அந்த அறையில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டது. அந்த வழியாக சென்ற பக்தர்கள் நின்று யானையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். சம்பவம் நடந்த 1 மாதங்கள் ஆகிய நிலையில் தற்பொழுது அதிகாலையில் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யானை தெய்வானைக்கு துண்டு வேஷ்டி மாலை அணிவித்து புண்ணியானயம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன், வனத்துறை மருத்துவர் மனோகரன், ஆய்வாளர் அர்னால்ட், கால்நடை உதவி மருத்துவர் அருண் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 1 மாத காலத்திற்கு பிறகு யானையை மீண்டும் நடைபயிற்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. குமரன் விடுதி அமைந்துள்ள இடத்தில் சுமார் 500 மீட்டர் தூரம் கொண்ட பாதையில் 3 முறை தெய்வானை யானை வலம் வந்தது. அப்பொழுது அங்கு நின்ற பக்தர்கள் தெய்வானைக்கு அரோகரா 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 என்ற கோஷம் எழுப்பினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.